தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழே நாளும் நீ பாடு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்க்க இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அதாவது கவிதை என்று சொல்லப்படக்கூடியது எழுத்து மொழியை கடந்து எவ்வாறு பேச்சு மொழிக்கு அருகில் இருக்கின்றன, அந்த கவிதை என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு தோன்றுகிறது, அந்த கவிதை என்பது எவ்வாறு மொழியாக மாறுகிறது, மொழியிலிருந்து கவிதை என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு பிறந்து வந்து உலகத்திலிருந்து எவ்வாறு தனியாக பிரிந்து இன்னைக்கு நிலை நின்று கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ கவிதை என்று சொல்லப்படக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, கலைகளின் உச்சம்தான் கவிதை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கவிதையை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிந்தவரை பேசுவது போல் எழுதுவது தான் மானுடத்துக்கு செய்யக்கூடிய மரியாதை என்பதனை பாரதியார் கூறி செல்கின்றார். அப்படிப்பட்ட கவிதை என்று சொல்லப்படக்கூடியது எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழிக்கு அருகில் எவ்வாறு இருக்கின்றது, பேச்சு மொழியில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த கவிதை என்று சொல்லப்படக்கூடியது உயிர்ப்புடன் விளங்குகிறது என்பதனையும் இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக கவிதை. இந்த கவிதை என்று சொல்லப்படக்கூடியதை பார்த்தோம்னா, முதல்ல பாருங்கள், விதை. ஒரு விதையை போடுறோம். அந்த விதையை போட்ட பிறகு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கவி என்று சொல்லப்படக்கூடியது கிடைக்குது. அப்போ கவினா இனிமை கிடைக்குது. அப்போ அந்த இனிமை கிடைக்கின்ற பொழுது என்ன பார்த்தோம்னா, கதை என்ற ஒரு உனக்கு நம்மளுக்கு மலருகின்றன கதை. அந்த கதை மலருகின்ற பொழுது தான் அதை சுருக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா கவிதை என்று சொல்கிறோம். விதையை போடுறோம், கவி கிடைக்குது, கதையாக மலருகின்றது, அதை சுருக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டோம்னா ஒரு கவிதை என்று சொல்கிறோம். நாம் எண்ணத்தில் உள்ளதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நீளமாக சொல்லாமல் சுருக்கி சொல்வதற்கு பயன்படக்கூடியது தான் அந்த கவிதை. அந்த கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது எழுத்து மொழி இருக்கின்ற பொழுது எவற்றை கொடுக்கின்றன, பேச்சு மொழிக்கு போகின்ற பொழுது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். அப்போ இந்த கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது எவ்வாறு மலர்ந்தது என்பதை பார்த்தோம். அப்படிப்பட்ட கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது எவ்வாறு இயற்றப்படுகின்றன, அந்த கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது எழுதப்படுவதற்கான சூழல் என்ன, அந்த கவிதை இயற்றுகிற பொழுது அந்த கவிஞனுக்குள் மனதுக்குள் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்ன, அந்த கவிதை எழுதி முடித்த பிறகு அந்த கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு இருக்கின்றது நினைத்து பார்த்தால் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தத்துவஞானியாக இருக்கட்டும், கலை விமர்சகர்களாக இருக்கட்டும், யாராலுமே இதுக்கு பதில் சொல்ல முடியலை. அப்போ எனக்கு தெரிந்தது என்னன்னு பார்த்தோம்னா, கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது மொழிதான் என்பதனை இந்த பாடத்தின் ஆசிரியர் கூறி செல்கின்றார். அடுத்து பார்த்தோம்னா என்னை விளக்கிய மொழி. அப்போ மொழின்னு சொல்லப்படக்கூடிய தோன்றியவுடன் இந்த உலகத்தில் எதுவுமே தோன்றவில்லை என்று சொல்கிறாரு. புல்லாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமே தோன்றவில்லை என்றும், மொழி தோன்றிய பிறகுதான் பார்த்தோம்னா இந்த உலகத்தில் சூட்டப்படாத பலவற்றிற்கு என் மொழியிலிருந்து பெயர் வைப்பதற்கு நான் தயாராகினேன் என்று கவிதை என்று சொல்லப்படக்கூடியது கூறுகின்றன. அடுத்து பார்த்தோம்னா அந்த மொழி என்று சொல்லப்படக்கூடியது எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஒரு அதிகாரத்தை தந்துவிடக்கூடிய மொழியாக நம்முடைய மொழி இருக்கின்றன. அந்த உலகத்தை மொழின்னு சொல்லப்படக்கூடிய கட்டமைப்பிலிருந்து எடுக்கின்ற பொழுதுதான் உலகம் என்றும் கவிதை என்று சொல்லப்படக்கூடியும் தன்னை தனியாக நிலைநிறுத்தி கொண்டன என்பதனை ஏர்னஸ்ட் காசிரபர் என்று சொல்லுவார் கூறி சொல்கிறார். அதாவது உலகம் என்பது ஒன்று தோன்றிய பிறகு மொழி என்று தனியாகவும் உலகம் என்பதும் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. அதில் கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது தனியாக பிரிந்து போய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டன என்பதனை ஏர்னஸ்ட் காசிரபர் என்று சொல்லப்படக்கூடிய கூறி செல்கின்றார். அடுத்து பார்த்தோம்னா மொழி எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தோம்னா வாளின் வலிமை. அதாவது ஒரு கவிஞன் நிகழ்காலத்தவனா எதிர்காலத்தவனா என்று அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா என்னுடைய மொழி தான். அப்போ மொழி என்னும் சாவியை போட்டு நான் திறக்கிற போது இந்த உலகத்தில் தெரியாத பேர் வைக்கப்படாததுக்கெல்லாம் நிறைய இருந்தது. அதை என் மொழியை கொண்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி ஒன்று சாவியை போட்டு திறக்கின்ற பொழுது பெயர் சூட்டப்படாதவற்றுக்கெல்லாம் பல பெயர்களை வைப்பதற்கு எனது மொழி எனக்கு உதவியாக இருந்தன. அப்போ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்னும் வண்ணங்களை பூசுவதற்கு எனது மொழியானது எனக்கு சக்தியை கொடுத்துச்சு. அதே போல் ஒரு கவிஞன் நிகழ்காலத்தவனா எதிர்காலத்தவனா என்று தெரிந்து கொள்வதற்கும் என்னுடைய மொழியானது எனக்கு பக்கபலமாக இருந்தன. அப்படியாப்பட்ட மொழி என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா வாளை விட வலிமையாக இருக்கின்றது. காரணம், என்னுடைய தாயானவள் இருந்து கொண்டு இருக்கின்றால் முதலில் பெயரை சொல்லி அழைக்கின்றேன், அம்மா அம்மா என்று அழைக்கிறேன், காதில் வாங்கலை. உடனே என்ன பண்ணேன்னு கேட்டோம்னா அம்மாவை பேர் சொல்லி அழைக்கின்ற பொழுது என்னை திரும்பி பார்க்கின்றாள். அப்போ என்னுடைய மொழிக்கு ஒரு அதிகாரம் என்பது ஒன்று கிடைப்பதற்கு என்னுடைய மொழி சக்தி படைத்ததாக இருக்கின்றன. அப்படியாப்பட்ட மொழியை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா பேச்சு மொழியில் கொடுக்கின்ற பொழுதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி மற்றவர்களுக்கு எளிதில் புரியும்.
என்னுடன் கீழ்ப்படிந்து கொள்ளக்கூடிய என்னுடைய மொழியானது திரவ நிலையில் இருக்கின்றன. அதை எழுத்து மொழிக்கு போன பிறகு என்ன மாறுகின்றன? திடநிலை அடைந்து உறைந்து போன பனிக்கட்டியாக மாறிவிடுகின்றன. பேச்சு மொழியில் இருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது புலப்படுகிறது. எழுத்து மொழிக்கு போன பிறகு உறைந்து போன பனிக்கட்டியாக மாறியவுடன் படிப்பவர்களுக்கு கடிநிலை அடைந்து விடுகின்றன. என்னுடன் கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய என்னுடைய மொழியானது திரவ நிலையில் இருக்கின்ற பொழுது பேச்சு மொழியாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட மொழின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு அதிகாரமிக்க மொழியாக இருக்கின்றன. இப்போ எழுத்து மொழி சிறந்ததா பேச்சு மொழி சிறந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, தான் சொல்ல வரக்கூடிய செய்தி மற்றவருக்கு புலப்பட்டுச்சுன்னா அது பேச்சு மொழி என்றும், மற்றவர்களுக்கு புரியாத நிலையில் கடின நிலையில் இருந்துச்சுன்னா அது எழுத்து மொழின்னு சொல்கிறோம். அப்போ நேரடி மொழி என்று சொல்லப்படக்கூடியதான் பேச்சு மொழின்னு சொல்கிறோம். அந்த நேரடி மொழின்னு சொல்லப்படக்கூடியது எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருப்பதனால சக்தி வெளிப்பாட்டு மிக்கதாக இருக்கின்றன. எழுத்து மொழி எழுதுவதற்கு கை மட்டும்தான் உதவியாக இருக்கின்றன. ஆனால் பேச்சு மொழிக்கு பார்த்தோம்னா வாய் உதவியாக இருக்கின்றன. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி தலை சிறந்ததாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட மொழின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு கவிஞன் நிகழ்காலத்தவனா எதிர்காலத்தவனா என்று தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா என்னுடைய நேரடி மொழிதான் என்பதனை மலையாள கவிஞராக இருக்கக்கூடியவர் ஆற்றூர் ரவிவர்மா கூறி செல்லுகின்றார். இப்போ பாருங்கள், இந்த கவிதை ஒன்று படைக்கிறோம். அந்த கவிதையை படைக்கின்ற பொழுது பேச்சு மொழியில் படைச்சோம்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா நம்மளை மேல் தோல் போல் இயங்கி கொண்டு இருக்கின்றன. அதே கவிதையை எழுத்து மொழிக்கு படைக்கின்ற பொழுது என்ன மாறி போயிடுன்னு பார்த்தோம்னா உணர்ச்சியற்ற ஆடையை போல் போர்த்தி விடுகின்றன. அப்படிப்பட்ட கவிதை என்று சொல்லப்படக்கூடியது எழுத்து மொழியில் இருக்கின்ற பொழுது யாருக்குமே புலப்படாத வகையில் இருக்கின்றன. அந்த கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது மேலை நாட்டு கவிஞர்கள் கவிதையை பற்றி என்ன சொல்ல வராங்க? எழுத்து மொழியில் இருக்கும்போது சிறந்ததா பேச்சு மொழியில் இருக்கின்ற போது சிறந்ததா? இதுதான் வேர்ட்ஸ்வொர்த் சொல்வார். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வரும்போது தான் படைக்கப்படுவதற்கு பேர் தான் கவிதை. எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு கவிதை என்பது சொல்லப்படக்கூடிய தோன்றாது. சரி, எப்படியா கவிதை தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொழுதும் வருவதல்ல கவிதை, எப்பொழுதாவது வருவது தான் கவிதை. நினைத்தவுடன் வருவதல்ல கவிதை, உன்னுடைய இதயம் கனத்தவுடன் வருவதுதான் கவிதை என்பதனை வலம்புரிஜான் அவர்கள் கூறி செல்கின்றார். இப்போ கவிதைக்கு உரைநடைக்கு புதுக்கவிதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, வார்த்தைகள் நடந்துக்கிட்டே போணுச்சுன்னா அது உரைநடை. அதே வார்த்தை சிறிது நடனம் ஆடிச்சுன்னா அது மரபு கவிதை. வார்த்தை நடந்து கொண்டும் நடனம் ஆடிட்டு போணுச்சுன்னா அது புது கவிதைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது பேச்சு மொழி இருக்கின்ற பொழுது எந்த விதமான தாக்கத்தை தருகின்றன, எழுத்து மொழிக்கு போன பிறகு எந்த விதமான தாக்கத்தை தருகின்றன, மேலை நாட்டு கவிஞர்கள் கூறவருடைய கருத்தை இப்பொழுது பார்ப்போம். அடுத்து கோல்ரேஜ் என்ன சொல்ல வராங்க பார்த்தோம்னா, கவிதையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வசனம் என்றும் இன்னொன்று கவிதை என்றும் பிரிக்கிறாங்க. இப்போ வசனம் என்று சொல்லப்படக்கூடியது சிறந்த சொற்களை பேசுவதுக்கு பேர் வசனம் வேண்டும். சிறந்த சொற்களை சிறந்த இடத்தில் வைக்கப்பட்டால் அதுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா கவிதைன்னு சொல்கிறாங்க. அப்போ கீட்ஸ் என்ன சொல்ல வரான்னு கவிதையை பார்த்தோம்னா, கால்வாயே இல்லாத இடத்தில் பெய்த ஒளி மழை. இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா அதுக்கு கால்வாய் இருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா, கால்வாயே இல்லாத இடத்துல பெய்யக்கூடிய ஒளி மழை. தான் சொல்லக்கூடிய கவிதைகள் எல்லாமே நினைக்கிட்டோம் மனசுக்குள்ளே புரிந்து கிடக்கும். எப்போ வெளிப்படும் பார்த்தோம்னா, ஆற்றில் நிரம்பிய சொற்கள் எவ்வாறு தாமாக பொங்கி வரப்போகிறதோ அதே போல் ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய சொற்கள் ஒரு வேகத்தை பதிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு உறுதுணையாக வரக்கூடிய எதுன்னு பார்த்தோம்னா அந்த கவிதை தான். அப்படிப்பட்ட கவிதையை ஃபர்ஸ்ட் ஒன்னாக வரக்கூடிய யாருன்னு பார்த்தோம்னா வால்ட் விட்மன். என்ன கவிதையை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய கவிதையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதாக இருக்கும். ஒரு சொல்லை விட மற்றொரு சொல் முக்கியமானதாக இருக்காது. எல்லா சொல்லுமே முக்கியம்தான். இப்போ எழுத்துகள் எவ்வாறு சொற்களில் கரைந்து போகுமோ அதே போல் இவருடைய கவிதைகளில் பார்த்தோம்னா ஒரு சொல் மற்ற சொல்ல கரைஞ்சு போகாது. அடுத்து பார்த்தோம்னா இறுக்கி கட்டப்பட்ட ஒரு கம்பி சுருளை போன்று அல்லாமல் இளைய நிலையில் இருக்கக்கூடியது இவருடைய கவிதை. அடுத்து பார்த்தோம்னா நின்று கொண்டிருப்பவன் திடீரென்று தாவி பறப்பது போல இவருடைய கவிதை யதார்த்தமாக இருக்கும். அது வால்ட் விட்மனுடைய கவிதை. இப்போ வால்ட் விட்மனுடைய கவிதையில் பார்த்தோம்னா 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு சொல்லும் மற்ற சொல்லை விட முக்கியமானதாக இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா எழுத்துக்கள் எவ்வாறு சொற்களை கரைந்து போகுமோ இவருடைய கவிதையில் மற்ற சொல்லு கரைந்து போக இருக்காது. இறுக்கி சுட்டப்பட்ட கம்பியை போன்று இல்லாமல் இளைய நிலையில் இருக்கக்கூடும். நின்று கொண்டிருப்பவன் திடீரென்று பறந்து விடுவது போல இவருடைய கவிதை அமைந்திருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மல்லாரம் என்று சொல்லப்படக்கூடிய கவிதையை பார்த்தோம்னா இவருடைய கவிதை சிம்பாலிசம், அதாவது குறியீட்டியம் சொல்லப்படக்கூடியது. தான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தானே தனிமையை சாட்சியாக வைத்து சொல்லப்படக்கூடியது. ரயிலில் போய்கிட்டு இருக்கோம், அப்போ போய் கொண்டு இருக்கும்போது தனிமையை சாட்சியாக வைத்து படைக்கப்படக்கூடியது. குறியீடு ஒரு புறம் இருக்கும்,
மொழி ஒரு புறமுக்கும் நடுவில் வந்து குறியீடு நின்று கொண்டு இரண்டையும் சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் குறியீடு மூலம் பயன்படுத்தக்கூடியவர். அப்போ குறியீட்டை பயன்படுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா மல்லார்மே. அடுத்து பாப்லோ நெருடான்னு சொல்லப்படக்கூடிய கவிதைகளை பார்த்தோம்னா தான் சொல்ல வர கருத்தை நேரடியாக சொல்லாமல் ஒன்றனை சுட்டுவது போல் சுட்டிவிட்டு தான் சொல்ல வந்தது இதல்ல வேறு என்பதனை கொள்ளுதலுக்கு பேர் பார்த்தோம்னா பாப்லோ நெருடா கவிதை. புரியுதுங்களா? தான் சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் தான் சொல்ல வந்த கருத்து இது அல்ல வேறு என்று சொல்லுதல். அப்போ கவிதைனா என்ன, பேச்சு மொழியில் என்ன, எழுத்து மொழியில் பார்த்தா இன்னும் முடிவுக்கு அல்ல. அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா உலகத்தில் கவிதைன்னு சொல்லப்படக்கூடியது என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழிதான் கவிதை, கவிதை தான் மொழி என்பதற்கு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ தான் படைக்கக்கூடியதை எந்த மொழியில் படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழியில் படைத்தால்தான் படிப்பவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். எழுத்து மொழி இருக்கின்ற பொழுது கடின நிலையிலிருந்து படிப்பவர்களுக்கு கஷ்டத்தை தருகின்றன. அப்போ எழுத்து மொழி சிறந்ததா பேச்சு மொழி சிறந்ததா பார்த்தோம்னா பேச்சு மொழியே சிறந்தது. அப்போ கவிதை வேறு கிடையாது, மொழி என்பது வேறு கிடையாது. மொழிதான் கவிதை, கவிதைதான் மொழி என்பதனை இந்த பாடத்தின் வாயிலாக இந்திரன் அவர்கள் கூறி செல்கின்றார். மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த காணொலி வாயிலாக வேறொரு பாடத்தை கண்டுகளிப்போம். நன்றி.